அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திருப்பதி தேவஸ்தானத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெய் 100% கலப்படம் செய்யப்பட்டது என்றும் இந்த விவகாரத்தில் சிபிஐ முழுமையான விசாரணை நடத்தவில்லை என்றும் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கையில் எந்த கலப்படமும் இல்லை என்று எங்கும் கூறப்படவில்லை என்றும், ஆனால் YSR காங்கிரஸ் கட்சியினர் அவ்வாறு கூறி வருவதாகவும் விமர்சித்தார். தேவஸ்தான டெண்டர் முறைகள் மாற்றப்பட்டு நிபந்தனைகள் மீறப்பட்டதாகவும், இதன் மூலம் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 லட்சம் கிலோ கலப்பட நெய் கொள்முதல் செய்யப்பட்டு 20 கோடி லட்டுகள் தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேசிய பால்வள வாரிய ஆய்வக சோதனையில் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டிய தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு, நெய் சப்ளை செய்த போலோ பாபா நிறுவனத்தில் ஒரு மாடோ 1 லிட்டர் பாலோ வெண்ணையோ இல்லாமல் எப்படி நெய் தயாரிக்கப்பட்டிருக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் சிபிஐ முழுமையான விசாரணை நடத்தவில்லை என்ற சந்தேகம் உள்ளதாகவும், இதை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல இருப்பதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு கூறியுள்ளார். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.